அக்யூஸ் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தனியா இருக்க. உன் கையில நீளமா ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, ரொட்டி சொல்றதுக்கா? எடுத்துட்டு போயா துப்பாக்கியா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சரண்டர் படத்தோட விமர்சனம். சரண்டர் அக்யூஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்குது, சரண்டர்னு ஒரு படம் வருது, இன்னொரு படம் வந்து சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம்னு வந்திருக்கு. இந்த வாரம் ஒரு 3-4 படங்கள் வந்து போலீஸ் சப்ஜெக்ட். அந்த போலீஸ் சப்ஜெக்டில் உண்மையாகவே ஒரு முத்தாய்ப்பான படம் அப்படின்னா சரண்டர் படத்தை சொல்லி ஆகணும். சரண்டர் படத்தையும் சொல்லி ஆகணும்னு நான் சொல்ல, சரண்டர் படத்தை சொல்லியே ஆகணும்னு சொல்கிறேன். ஆமாங்க, அக்யூஸ்டும் நல்லா தான் இருக்குது ஒரு விதத்தில். இந்த முதல் பக்கமும் வித்தியாசமான ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க. நான் அதெல்லாம் குறை சொல்லலை. நான் சரண்டர் இந்த படத்துக்கு நம்மளை சரண்டர் ஆக்கிடுதுங்க. ஆமாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை வேறு ஒன்றுமே இல்லைங்க. நடிகர் மன்சூர் அலிகான் எலெக்ஷன் நேரம் அவரோட துப்பாக்கியை திருமழிசை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறதுக்கு வருவார். துப்பாக்கியை கொடுத்துட்டு கிளம்பிடுவார். லால் தான் ரைட்டர். அங்கே அவர் துப்பாக்கியை வாங்கி வச்சுட்டு அங்கே இருக்கிற லேடி எஸ்ஐ கூட சின்ன வாக்குவாதத்தில் இருப்பார். அப்போ துப்பாக்கி மிஸ் ஆகிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு கட்சி தலைமைக்கு அடிப்பொடியாக இருக்கிற பெரும் ரவுடி அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க காசெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கும் அனுப்பணும்ல, சைதாப்பேட்டை தொகுதி, வில்லிவாக்கம் தொகுதி, ஓட்டு போடுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டை ஒருத்தர் மூலயமா கொடுத்து விட்றான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மூலயமா 10 கோடி ரூபா கொடுத்து விட்றாப்புல. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட காரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த இவன் எடுத்துகிட்டு போகிற அந்த ஜீப் கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஜீப்பு அந்த 10 கோடியை பற்றி பதிலே வரல. யாரா ஆட்டையை போட்டான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல. இது இல்லாமல் அவருடைய தம்பி இந்த ரவுடிங்களோட, இந்த ரவுடிக்கு கீழே நம்ம அது பொல்லாதவனில் வந்து வெற்றிமாறன் பிரமாதமாக காட்டியிருப்பார். ரவுடியை விட ரவுடியை அடக்கி ஒட்டக்கி எங்கே தனியாக போனால் நம்மளை தீர்த்து கட்டுவாங்கிற பயத்துலையே இப்போ கூட சமீபமாக ஒரு படத்தில் 40 வயசுக்கு மேலே வாழ்ந்த ரவுடியை காட்டு அப்படின்னு ஒரு அவன் ரவுடியே இல்லை 40 வயசுக்கு மேலே வாழ்ந்தான்னா, ஏன்னா விரோதி தீர்த்து கட்டிடுவான் இல்லைங்களா, அடுத்தடுத்து தலையெடுக்கிறவன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்தது ஒரு படத்தில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி பொல்லாதவனில் காட்டியிருப்பாப்புல. ரவுடியை விட ரவுடியோட தம்பியாக இருக்கிறவனுங்க பண்ணுற லந்து இருக்கு பாருங்கள். அதுவும் சைடு கேரக்டர் கூட பண்ணாது, ரவுடிக்கு கட்டுப்பட்டுருக்கும். பவன் வருவார் அது, அந்த படத்துலையும் பவன் பிரமாதமாக நடிச்சிருப்பாப்புல. ரவுடியோட தம்பியாக வர்ற கேரக்டரு தனுஷை டார்ச்சர் பண்ணி வம்புக்கு இழுக்கிறது ஃபுல்லாக அதுதான். யார், நம்ம மறைந்த டேனியல் பாலாஜி. இந்த மாதிரி கேரக்டருங்க பண்ணுற அலும்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர், அவர் வேறு யாரும் இல்லை, 2-3 படத்தில் ஹீரோவாக நடித்தவர். உண்மையாகவே பிரமாதமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. கௌஷிக் அருமையாக நடிச்சிருக்காப்புல. அவங்க அப்பா வந்து கராத்தே மாஸ்டர், அப்பாவே பையனை வந்து வளர்த்து விடணும். அதுவும் எப்படின்னா கொஞ்சம் 2 கட்டான் கேரக்டர். 2 கட்டான்னா கொஞ்சம் லைட்டாக இந்த திருநங்கைகள் சாயலில் இருப்பார். ஆனால் பண்ணுறதெல்லாம் பொண்ணுங்களை கொண்டு வந்து, அதுவும் பஸ்ஸில் ஒரு ஷாட் இருக்கும் பாருங்கள், அதான் போய் அவரை வந்து நம்ம தர்ஷன் பழுதி வைப்பார். என்ன கதை, நான் முதல்ல வந்துடுறேன். இப்போ இந்த பணத்தை அனுப்பிட்டு இருப்பாப்புல. ஒரு பக்கம் அந்த தம்பிங்கெல்லாம் துப்பாக்கி விற்கிறது. ஒரு தம்பி அண்ணனுக்கு அடங்கியிருப்பாப்புல அந்த ரவுடிக்கு. இன்னொரு தம்பி வந்து இப்படி வந்து தம்புடி காசுக்கு அண்ணனை தாண்டி தான் வந்து செல்வாக்கு மிக்கவனா ஆகணும்னு தான் செட்டை சேர்த்துக்கிட்டு பண்ணுற அயோக்கியத்தனம், ரவுடித்தனம். இதனால் அண்ணனுக்கு பல சிக்கல். அதுவும் போலீஸ்காரர் நம்ம லால் வந்து பேரா ரோந்தில் இருக்கிறப்போ இது போட்டு வண்டிகள்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவன் வருவான் பைக்கில் அதிவேகமாக குடிச்சிட்டு. அம்மா குடிச்சிருக்கேன், என்ன இப்போ நான் யார் தம்பி தெரியுமா, கனகு தம்பி அப்படின்னு சொன்னோன்னா, கனகு தம்பின்னா என்ன பெரிய மயிரான்ருவார் இவர், அவ்வளோதான். அதை வந்து அந்த சுஜித்துக்கிட்ட போகிறப்ப, அந்த சுஜித்தும் சிறப்பான நடிகருங்க, அருமையாக அந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1-2 படங்களில் இல்லைன்னா கனகுங்கிற அந்த கரையில் எல்லாரையும் பாக்ஸில் போச்சிடும், ஐஸ் பாக்ஸில் போச்சிடும், ஐஸில் போச்சிடும் பாரு, கடைசியில் அவரோட நிலை இருக்கு பாருங்க, அது வேறு லெவலில் இருக்கும். இப்படி மிரட்டலான ஒரு ரவுடி கும்பல் இந்த பக்கம். இந்த பக்கம் இது இங்கே ட்ரைனிங் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம தர்ஷன் போய் ஜாயின் ஆகிறாரு. அக்யூஸ்ட் படத்தில் அஜ்மல் ட்ரெயினி போலீஸு, இதில் தர்ஷன் ட்ரெயினி போலீஸ் போய் ஜாயின் ஆகிறவர லால் துப்பாக்கியை காணடிச்சிட்டோன்னா ஸ்டேஷனே எலெக்ஷன் முடிஞ்சோடனே எனக்கு துப்பாக்கி வேணும்ன்ட்டு போயிடுவார் மன்சூர் அலிகான். முடிஞ்சவொன்னு கொடுக்க முடியாது, 10 நாள் ஆகும்பாங்க. இல்லை
எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த புடி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் நடிகராகவே வந்து கிளம்பி போயிடுவார். ஐயோ அவர் வர்றதுக்காட்டியும் எலெக்ஷன் முடிஞ்சு விரலில் மை வச்சோன்னா வந்து துப்பாக்கியை கேட்பான் அப்படிம்பார். இப்போ இந்த துப்பாக்கியை சரண்டர் பண்ண துப்பாக்கியை தேடி மீட்டு மன்சூர் கையில் கொடுக்கணும் அந்த மொத்த போலீஸ் டீமும். இதில் இந்த ரவுடி கலாட்டா ஒரு பக்கம், அவங்க தம்பி கைக்கு போகிற துப்பாக்கி தான் இந்த துப்பாக்கியான்னு நினச்சோம்னா அது இல்லை. ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு கேரக்டர் இந்த துப்பாக்கியை ஸ்டேஷனுக்கு வந்த கேரக்டரா இல்லை போலீஸ்காரங்கள்லேயே யாருமே எடுத்து வச்சுருக்காங்களா என்னங்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க அந்த படத்தில். அதுதான் இந்த சரண்டரு. இப்போ சரண்டர் பண்ண துப்பாக்கியை திருப்பி மன்சூர் அலிகான் கையில் கொடுத்தாங்களா இல்லையா, அதில் தர்ஷன் போலீஸை எதிர்க்கிற ரவுடிக்கும் ரவுடியோட தம்பிகளுக்கும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, லாலுங்கிற வயதான போலீஸை ட்ரெஸ்ஸை வைக்கிற அந்த ரவுடி கேரக்டருங்களுக்கு என்ன மாதிரி தண்டனையை தர்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் கூட நம்ம சீட்டில் அப்படி சாஞ்சி உட்காரலைங்க, அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்ட்ரோல் முடிஞ்சு கூட மற்ற படத்துக்கு ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போவோம், அந்த படத்துக்கு டக்குன்னு போய் உள்ளே உட்காந்தோம். அந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குது இந்த படம். தர்ஷன் புகழா இந்த படத்தில் ட்ரெயினி எஸ்ஐயாக வாழ்ந்துருக்கிறாரு. லால் பெரிய சாமியாக, உண்மையாகவே லால் கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியும், மலையாள நடிகர் கம் இயக்குனர் அவர். அந்த லால் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் எல்லா படத்துலையுமே பிரமாதமாக நடிப்பார். இதில் இன்னும் ஒரு பங்கு மேல் சுஜித் அவர் தான் கனகுங்கிற அந்த ரவுடி கேரக்டரில். முனிஷ்காந்த் அவர் காமெடி இருக்குது பாருங்கள், திருச்சியிலேருந்து துப்பாக்கி வாங்கி வரோன்னு இந்த 3-4 குருடர்கள் கையில் ஊசியை கொடுத்து ஒரு முனிவர் கதை இருக்கும் பாருங்கள், அதே தான். வண்டி பஞ்சர் ஆகிடும், குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருப்போம், போலீஸில் மாட்டிப்பாங்க. அது தனியாக ஒரு ட்ராக்கு அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பாடினி குமார் ஹீரோயின் இந்த படத்தில் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹீரோயினை தாங்க. ஒரு டூயட் இல்லை, ஒரு குத்துப்பாட்டு கூட இல்லை, இருந்தும் வாய்ப்பு இருந்தும் டைரக்டரு தான் எடுத்துக்கிட்ட கதைக்கு என்னோட இந்த க்ரைம் ஸ்டோரிக்கு நீங்கள்லாம் மகுடிக்கு மயங்கிய பாம்பாக இருங்க, நான் வந்து கிளாமர்லாம் இதில் வைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. பாடினி குமார் கொஞ்ச நேரமே கிளைமாக்ஸில் வராங்க, ஹீரோயினாக மிரட்டி இருக்கிறாங்க. அருள் டி சங்கர் சொல்லுங்கள், சமீபமாக ஒரு படத்தில் கூட போலீஸ் ஆஃபீஸராக மிரட்டி இருந்தார். இதில் ரொம்ப நல்ல போலீஸ் ஆஃபீஸராக போலீஸ்காரங்க உள்ளுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்கங்கிறது வெளியில் தெரியாமே இருக்கும். அது ரொம்ப அழகாக அருள் டி சங்கர் பண்ணியிருந்தார். அதாவது லாலை இவர் தான் மாட்டி விட்டுருப்பாருன்னு தோணும், ஆனால் அவர் தன்னோட சகாவாக தான் அவரை பார்ப்பார். நாங்கள் 2 பேருமே ட்ரைனிங்கில் ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் அவன் நேர்மை அது இதுன்ட்டு ரைட்டர் ரேஞ்சை விட்டு மேலே வரல. ஆனால் இவர் லால் வந்து அவரை பற்றி சொல்லுவார், போலீஸ்னாலே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல சொல்லுவார், இங்கே போலீஸாக இருக்குன்னா சூது தான் முக்கியம், இங்கே வந்து ஒரு மனுஷன் வாழணுன்னா அதை கற்றுக்கணும். சூதுனா போய் ரேஸ் கோர்ஸில் ஆடுறதோ காட்ஸ் ஆடுறதோ கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் காட்ஸ் ஆடுற அந்த சபல புத்தி உள்ளவன் ஒரு இடத்துல வில்லங்கிட்ட மாட்டிப்பான். அது வந்து ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி படத்தில் ஒவ்வொரு சீனும் பிரமாதமாக இருந்தது. ரம்யா ராமகிருஷ்ணன் சின்ன திரையிலேருந்து இதுக்கு வந்திருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மாதிரி கௌஷிக், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கராத்தே மாஸ்டர் கௌஷிக், கராத்தே மாஸ்டரோட மகன், இவரும் கராத்தே ஸ்பெஷலிஸ்ட் தான். 2-3 படம் ஹீரோவாக நடித்தார். இதுலேயும் ஒன் ஆஃப் த ஹீரோனே சொல்லலாம், அதுவும் கொஞ்சம் நளினமான ஹீரோ, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. சௌந்தரேஸ்வரன் உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு அவரும். இப்படி எல்லாரோட கேரக்டரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா நம்ம வந்து போலீஸ் வந்து ஈஸியாக நினச்சிடறோம். அது இந்த மாதிரி இந்த அஜித்குமார் மாதிரி சம்பவம் நினச்சா அவங்க மேலே இருக்கிற மரியாதையே போயிடுது. ஆனால் என்ன பாடுபடுறாங்க ஒரு நாள் குள்ளார அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நல்ல போலீஸையும் காட்டியிருக்காங்க, கெட்ட போலீஸையும் காட்டியிருக்காங்க. சரண்டர் நம்ம மனசை இந்த படம் வந்து சரண்டர் பண்ணிடுது. இந்த படத்தை வந்து விஆர்வி குமார் அவர் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. கௌதமன் கணபதி அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு. இவர் யாருன்னா ஈரம் அறிவழகனோட அசிஸ்டன்ட் தான், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதுவும் அமெரிக்காவில் ஐடி வேலையெல்லாம் விட்டு வந்தங்கிறாரு. உண்மையாகவே இந்த மாதிரி இயக்குநர்களை நாம் இருகரம் கூப்பி வரவேற்கணும். குருவை மிஞ்சின சிஷியனாக எனக்கு தெரிஞ்சார் இந்த முதல் படத்துலேயே கௌதம் கணபதி. மெய்யேந்திரன் அவர் தான் வந்து இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி அருமையாக இருக்குது. மியூசிக் விகாஸ் படிசா அவர் தான் வந்து புதுசாக இருக்கார் மியூசிக் டைரக்டர், ஆனால் ஒரிஜினல் ஸ்கோர் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். ரேணு கோபால் அவர் தான் எடிட்டர். இன்னும் கொஞ்சம் சீன் வைக்க மாட்டீங்களாங்கிற அளவுக்கு இந்த படம் இருந்தது. அது மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் ஆர்கே மனோஜ்குமார். ஸ்டண்ட் ஆக்ஷன் சந்தோஷ், ஆக்ஷன் பிரகாஷோட பையன் அதை சொன்னாங்க, பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எல்லோருக்குமே பல பேருக்கு இந்த படம் வந்து டெபியூ ஃபிலிமாக இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு அருமையான ஃபிலிமாக தெரிஞ்சுது. சரண்டர் நம் மனதை சரண்டர் பண்ண வச்சிருது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.